சூரியோட மாமன் படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. மே 16 மூவி ரிலீஸ் ஆகும். கிஸ்ஸோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கிட்ட இது வரும். டிடி நெக்ஸ்ட் லெவலோட ட்ரெய்லர் இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு காலைல 11 மணிக்கு இது வரும். ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஜூனியர் என்டிஆரோட என்டிஆர் 31 படம் அடுத்த வருஷம் ஜூன் 25 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. வாடிவாசல் படம் இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆயிட்டோன்னு சூர்யா அபிஷியலா சொல்லிட்டாரு. எப்பவுமே ப்ரொடியூசர் தான் படம் இப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்ப ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாரு. ஆனா சூர்யாவே இப்ப சொல்லிட்டாரு படம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிட்டோன்னு. சூர்யாவோட ரெட்ரோ படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி புக்கிங்ஸ்ல இது வரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாடு 5.90 கோடி, ஆல் இந்தியா 8.05 கோடி, ஓவர்சீஸ் $1,80,000. சோ டோட்டலா வேர்ல்டு வைட் ப்ரீ சேல் 9.61 கோடி. இது புக்கிங்ஸ் மட்டும்தான். அண்ட் இன்னைக்கும் புக்கிங்ஸ் இருக்கு. இது போக புக் பண்ணாம டைரக்டா டிக்கெட் வாங்கி படம் பாக்குறவங்களும் இருக்காங்க. சோ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா வசூல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஜனநாயகன் அப்டேட்டை கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. வேற பெருசா அப்டேட் ஒன்றும் இப்போதைக்கு இல்ல. தளபதி பர்த்டேக்கு சாங் வர வாய்ப்பு இருக்கு. அதான் இருக்கிற ஒரே அப்டேட். ரெட்ரோ மூவி குட் பை டக்லி படத்தை விட அதிகமான டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இல்ல டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கு. குட் பை டக்லி கொஞ்சம் அதிகம். சூர்யா 45 இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த வருஷம் வந்துடும். ராஜமௌழி எடுக்க போற மகாபாரத மூவில யார் யார் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. இப்ப இதை பத்தி அவரே சொல்லிருக்காரு. நானே ஜூனியர் என்டிஆர் ராம்சரண் எல்லாம் இருப்பாங்கன்னு அவரு சொல்லிருக்காரு. எல்சியூல ஹீரோ சைடு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வில்லன் சைடு கம்மியா தான் இருக்காங்க. சோ வில்லன் சைடு பெரிய ஹீரோஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஹீரோ சைடு மாதிரி அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க எக்ஸாம்பிள்ல கொடுத்த ஹீரோஸ் எல்லாம் அது டவுட் தான். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கௌரி கிஷன் எல்ஐகேல இருக்காங்களா, ஷாலினி பாண்டே இட்லி கட்டை மூவில இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. 2 பேருமே அந்தந்த மூவிஸ்ல இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ரீரிலீஸ் பண்ண மூவிஸோட வசூல் ஹீரோக்கு போகுமான்னு கேட்டிருக்காரு. ஹீரோக்கு எப்படி போகும்? ப்ரொடியூசருக்கு தான் போகும். டே நைட் வீடியோ போடுங்க, மார்னிங் வேணான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நைட்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனாலதான் மார்னிங் போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லீவ் கிடைக்கும் போது நைட்ல எப்பவும் போட போட்டுருவேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.